வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து கேட்டிருந்தார், இப்போ வேலைகள்லாம் எப்படி நடக்குது, ஆட்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இப்போ வந்து சம்பளம் அதிகம், வேலை வந்து கொஞ்சம், வேலை நடக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே வந்து அதுதான் உண்மை. சரி, அவர்கிட்ட சொன்னது போல் உங்கள்கிட்டையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க சொல்கிறேன். யாரையும் குற்றப்படுத்திருக்காங்கல்ல, இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தான் வந்து என்ன செய்யணும், ஓரளவுக்கு வேலையை பிடிச்சி கொண்டு வர ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ வந்து கஷ்டப்படுறது யார் அப்படின்னா, வேலையை பிடிக்கிறவங்க தான் என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம ஒரு வேலை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தான் வந்து ஃபுல் பொறுப்பு, முழு உழைப்பு யாருக்கு அப்படின்னா, வேலை யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முழு பொறுப்போட முழு உழைப்போட முடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லவில்லை, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. மாதிரி வந்து வேலை பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து வேலையை பிடிச்சுங்கிற காரணத்துக்காக நம்ம தான் கஷ்டப்படுறோமே தவிர, நம்ம கூட இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளியே சொல்கிறேன், பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். நேரத்தை வந்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தான் வந்து நேரத்தை கடத்தணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வருவாங்க. காலையில் வரும்போதே இவ்வளோ தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு வருவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கே தெரியாமல் என்ன செய்யணும், ஒரு சில வேலைகள் நம்ம தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். வேறு வழி கிடையாது. இனி உள்ள நாட்களில் வந்து சொந்தமாக வந்து வேலையை பிடிச்சி கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கிறது. நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் கடத்தி கொண்டு போகணும். அவன் வந்து நமக்கு வந்து பொறுப்போட வேலை பார்ப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அந்த பொறுப்போடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், எல்லா இடங்களையும் கிடையாது, ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. நேரத்தை தான் என்ன செய்கிறாங்க, கடத்துகிறாங்க. வேலைக்கு காலையில் வர்றதும் வந்து டைம். நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் கரெக்டாக வந்து 8:30 மணிக்கு என்ன செய்யணும், வேலைக்கு போகிறது 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக கட்டடத்தில் இருக்கணும். 8:30 மணிக்கு இது வந்து அந்த அவங்க வந்து எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த 8:30 மணிக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகும். அப்படி போனால் மட்டுமே வேலை. அப்படி இல்லை 8:40க்கு போனாலும் உங்களை வந்து உட்கார வச்சுட்டு கடைசியில் வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்காக. அவங்க நினச்சா வந்து அனுப்பியிருக்கலாம், ஆனால் அனுப்ப மாட்டாங்க. அப்படி தான் வந்து ஆரம்பத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9:30 மணிக்கு கேட்க வேண்டியிருக்கு, என்ன வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று வந்துகிட்டு இருக்கேன், வேறு வழி கிடையாது, வரட்டும், 9:30 இருந்தாலும் சரி 10 மணிக்கு இருந்தாலும் சரி நம்ம வேலையை கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிறகும் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க போக, ஓயாமல் பாத்ரூம் போக, பீடி வேலையை பிடிக்க, இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பார், அடுத்து ஒரு பீடி குடிப்பார், அடுத்து பாத்ரூம் போயிட்டு வருவார், அடுத்து திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப இப்படிமா ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ள இப்படிமா போயிட்டு வந்துகிட்டே இருப்பார். அப்போ எப்படி இருக்கும் வேலையை நீங்களே பார்த்து. அடுத்து மதியம் சாப்பிட போகிறாங்க. அதாவது போகிற டைம் வந்து முன்னாடியே சொல்லுவாங்க, 1:30 மணிக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிம்பாங்க. நம்ம டைம் வந்து 1:45, 2 தான் டைம். 1:30 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விட்டோம் அப்படின்னாலும் கரெக்டாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இந்த 3 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க. திரும்ப நம்ம தான் 3 மணிக்கு போய் எழுப்பி அவங்கள வந்து முகத்தை கழுவி எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 3:15 ஆகிப்போம். அடுத்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6 மணி தான் டைம் அப்படின்னா 5 மணிக்கேவும் கலவையை ஃபுல்லாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, ஒதுக்க ஆரம்பிச்சு. அடுத்து 5:30, 5:45க்கெலாம் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்படி தான் வந்து இப்போ உள்ள வேலைகள் போய்கிட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு. அதனால தான் வந்து இப்போ நிறைய வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு ஒரு 200 சம்பளம் கொடுத்தா போதும், 300 சம்பளம் கொடுத்தா போதும்னு சொல்லி நிறைய வர்றதுக்கு காரணம் இதுதான். நம்ம இங்கே இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக வேலை பார்த்தோம்னா வெளியாளர்களுக்கு இடமே கிடையாது. இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நேரத்தை கடத்திக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வெறுப்பாகி போகும். அதனால் நம்ம வாங்குகிற சம்பளம் வந்து நமக்கு நிலைக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதாவது பழமொழி சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்கக்கூடிய ஆளுகள் இப்போ இல்லை, அதிகமாக இல்லை.
அதனால் யாரையும் குறை சொல்வதற்காக கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற கட்டுமான தொழிலாளர்களுடைய நிலைமை இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறது. எல்லாரையும் சொல்லலாம், ஒரு 25% இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, வேறு உங்கள் ஃபீல்டில் ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகே, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க வந்து நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சால் போதும். அதையுமே செய்யாத போது தான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பேசிக்கிட்டே இருப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.